மகிஷாசுரன் யுத்தத்திற்கு புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டவுடன் துர்சகுணமானது ஏற்படுறது. எல்லா தேவர்களும் அலறி நடுங்கி பகவதிய பிரார்த்தனை செய்துகிறார். இவனை அழித்து எங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணுன்னு எல்லா தேவர்களும் அந்த பகவதிய பிரார்த்தனை செய்துகிறார். அப்போ மகிஷாசுரன் கிரூரமான ஒரு வேஷம் தாங்கினவராக யுத்த களத்திற்கு யுத்தத்திற்கு வந்து அஸ்திரங்களாலையும் சஸ்திரங்களாலையும் தேவிக்கும் மகிஷருக்கு யுத்தமானது நடக்கிறது. தேவியோட யுத்தம் பண்றா. பெரிய மலைகளை பெயர்த்து எடுத்து அம்பாள் மேல எரிஞ்சு கர்ஜனை செய்யறானா. என்ன செய்யறேன் பாரு, என்னை உன்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு அழிவு என்பது கிடையாது அப்படின்னு கர்ஜனை செய்யறானா. அப்போ அம்பாள் என்ன பண்ணினாலா, தன்னை நோக்கி வரக்கூடியதான கருப்பாறைகளை, மரங்களை, மலைகளை எல்லாவற்றையுமே வெட்டி வீழ்த்திட்டு தேவி சொல்றா, மூடா, நீ அழியக்கூடிய காலம் நெருங்கிடுத்து. உன்னால எவ்வளவு கர்ஜனை பண்ண முடியுமோ அவ்வளவு கர்ஜனை பண்ணு. நான் உன்னை சம்ஹரித்த பின்னர் இங்கே தேவர்கள் கர்ஜனை செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, தன் கையிலே விளங்கக்கூடியதான அந்த தேனை எடுத்து தேவியானவள் பானம் பண்ணினா. அந்த தேனை பானம் செய்த உடனேயே கோபம் கொண்டவளாக தன் கையிலே விளங்கக்கூடிய திரிசூலத்தினாலே ஓங்கி போய் அந்த மகிஷனுடைய மார்பிலே ஓங்கி குத்தினாளாம் பராசக்தி. திரிசூலத்தினால குத்தி தன் கையிலே விளங்கக்கூடிய வாழாலே அவன் சிரஸை வெட்டினானாம் பராசக்தி. அப்பொழுது அவனுடைய வெட்டுப்பட்ட உடம்பிலிருந்து மறுபடி ஒரு வடிவமானது உற்பத்தியாகி வளர்ந்து அந்த வடிவத்தையும் வெட்டி அந்த மகிஷாசுரனை பகவதி பூர்ணமாய் சம்ஹாரம் பண்ணினா. மலைகளும் கடல்களும் சூழ்ந்த இந்த உலகம் நடுங்கும்படியாக அலறிக்கொண்டு அந்த மகிஷாசுரன் தன் பிராணனை விட்டான்.